அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜேர்னி 2025 இன்றைக்கு நம்ம 9 பிப்ரவரி 2025 இன்னைக்கு கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7வது வகுப்பு. 7வது வகுப்பு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகளில் அடுத்து இருக்கக்கூடிய 2 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை என்கின்ற 2 அதிகாரங்களையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 154 கிளாஸஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் தொடர்ச்சியாக 9வது வகுப்பு 7வது வகுப்பில் இருக்கிறோம். அழகு 7, அழகு 5, அழகு 7 தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வழியில் இன்றைக்கு நம்ம அழகு 7ல் திருக்குறளில் இருந்து 2 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். ஸோ முதல் அதிகாரத்துக்கு பேர் பெரியாரை துணைக்கோடல். அப்படின்னா என்னென்னா, நல்ல கல்வி கற்ற சான்றாண்மை கொண்ட திறமை வாய்ந்த நல்ல குணநலன்கள் பொருந்திய பெரியவர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். துணைக்கோடல்னா துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கும். லோக்சபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களவை, ராஜ்யசபான மாநிலங்களவை. முன்னாடி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா, வேத காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சபா சமிதி அப்படின்னு அமைப்புலாம் இருந்திருக்கும். சபானா பொதுமக்களவை, சமிதினா மூத்தவர்கள் அவை. அதாவது வயதில் மூத்த அனுபவம் கொண்ட பெரியவர்கள் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அரசர்களுக்கும் நாட்டுடைய சட்டம் இயற்றக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரியவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு பெரியவர்களுடைய பேச்சை மேக்சிமம் நிறைய பேர் கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. முன்னாடி காலகட்டத்தில் அரசர்கள்ல இருந்து முக்கியமான அனைத்து பேரும் பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதான் பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்துடைய முக்கியத்துவம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு கதை ஒன்று உண்டு. திருவிளையாடல் புராணம் என்கின்ற ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ பாண்டிய மன்னன் செண்பக பாண்டியன் என்பவர் இருக்கிறார். அவருக்கு பெண்களின் கூந்தல் இயற்கையிலே நறுமணம் வருதா இல்லை செயற்கையில தான் நறுமணம் வருதா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. இதை போக்குவதற்காக மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அவர் முறையிடுக்கிறார். நிறைய புலவர்கள் பாட மறுக்கிறாங்க. 1000 பொற்காசுகள் அறிவிக்கிறார். தருமி என்கின்ற ஒரு புலவர் வந்து பாடுறாரு. பாடி இறைவன் கொடுத்த பாடலை கொண்டு வந்து தருமி என்கிறவர் பாடுகிறார். அரசனுக்கு சந்தேகம் விளங்கி விட்டது. உடனடியாக 1000 பொற்காசுகளை கொடுக்க போகிறார். கொடுக்க போற நேரத்தில் நக்கீரனார் என்கின்ற ஒரு தலைமை புலவர் என்ன பண்றார், நிறுத்து அப்படின்ட்டு மன்னருக்கு ஆணை போடுறார். ஒரு சாதாரண புலவர் தான். நம்ம நினைப்போம் இவ்வளோ பெரிய ஒரு பேரரசராக இருப்பார் ஒரு அரசர் செண்பக பாண்டியன் இருக்கிறாரு. ஸோ அந்த செண்பக பாண்டியனை கூட ஒரு சாதாரணமாக அவருடைய புலவர் அவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிப்பாட்டியிருக்கார். அப்போ நிறுத்து, நீ வந்து தவறான பாடலுக்கு வந்து பரிசு கொடுக்க போறோம்னா நிறுத்து, இது வந்து உன்னுடைய குலத்தை வந்து வம்பாய்க்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக மன்னர் எந்த ஹிஸ்டேஷனுமே இல்லாம, எந்த தயக்கம் ஐயப்பாடு இல்லாமல் உடனடியாக எல்லா புலவர்களும் இருக்கக்கூடிய அந்த அவையில சரி என்று தலை தாழ்ந்து என்ன பண்றாரு, பெரியவர்கள் சொல்றதை ஏற்றுக்கிறார். இந்த மனப்பான்மை இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்காது. ஒரு பொது சபையில வச்சு இப்படி சொன்னா நம்மளாம் கேட்க மாட்டோம். நீ யாருப்பா இது சொல்றதுக்கு, நான் தான் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகம்பாவம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த மன்னர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெரியவர்களுடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய வாக்குகளையும் உள்வாங்கி கேட்டு செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற ஒரு அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி வள்ளுவர் இங்க சொல்லியிருக்கார். சரி, 1 அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். கேண்மை என்றால் நட்பு என்று அர்த்தம். அப்போ 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். 1 அறம். அறம் ஏற்கனவே ஒரு அதிகாரத்தில் பார்த்தோம். அறம் அறிந்து மூத்த அறிவுடையவர், அதாவது அறிவுடையவர்கள்னா உங்களுக்கு பெரியவர், ரொம்ப வயசுல பெரியவர்னு அவர் சொல்ல வரல. நல்ல படிச்ச நல்ல உலக அறிவுகளை தெரிந்து கொண்டவராக கூட இருக்கலாம். அந்த மூத்த அறிவுடையவர், நல்ல முதிர்ச்சியான அறிவை கொண்டவருடைய நட்பை நம்ம திறன்பட என்ன பண்ணுமா, தேர்ந்து கொள்ளல். தேர்ந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து நண்பர்கள் அப்படின்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிலருக்கு 50 நண்பர்கள் இருப்பாங்க. சிலருக்கு ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். சிலருக்கு ஒரு 5 நண்பர்கள் இருக்காங்க. அப்போ நமக்கு நிறைய நண்பர்கள் ஆப்ஷன் இருக்கும்போது அதில் நம்ம என்ன பண்ணுமா, அறநெறியை அறிந்து இதுல யாரு மூத்த அறிவுடையவர், நல்ல முதிர்ச்சியான அறிவை கொண்டவர், அவருடைய நட்பை நம்ம திறனறிந்து ஆராய்ந்து தேர்ந்து கொள்ளல். அதை செலக்டிவா எடுத்துக்கிடணுமா. இவர் எனக்கு வேணும், இவர் நமக்கு தேவைப்படுவாரு, இவர் நமக்கு வேணும். ஒரு நண்பர் நமக்கு என்ன சொல்லுவாரு, உடனே வாடா படத்துக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், வாடா பெசாட்டி எங்கேயாவது போயிட்டு அப்படி போயிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு ஒயின் ஷாப் ஏதாவது போயிட்டு வரும் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லுவார். ஒரு நண்பர் என்ன சொல்லுவாரு, நம்ம செய்யற தவறுகளை கண்டி சொல்லி செய்யற தவறுப்பா இப்படி பண்ணாதம்பர். அப்படி நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கும்போது அதுல நம்ம திறனறிந்து நம்ம தான் செலக்டிவ் என்ன பண்ணணுமா, தேர்ந்து வைத்து கொள்ள வேண்டும்.
ஸோ மூத்த என்றால் முதிர்ந்த, தேர்ந்து என்றால் ஆராய்ந்து. உற்றநோய் நீக்கி உறாமை, உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியாரை பேணிக் கொள்ளல், பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யார? உற்றுநோய் நீக்கி. நமக்கு பெரிய துன்பம் ஏற்படும் போது தான் பெரியவர்களை போய் பார்ப்போம். இப்போ வீட்டில் நம்ம நிறைய நடவடிக்கைகள் எடுப்போம், ஆக்ஷன்ஸ் எடுப்போம், நிறைய விஷயங்கள் செய்வோம், தனிச்சே செஞ்சுட்டு வருவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக அம்மாவை எப்படி ஆடுவோம், அதற்கு பிறகு அப்பாவை ஆடுவோம். அப்புறம் தான் நமக்கு பெரியவங்களுடைய ஹெல்ப்லாம் தேவைப்படுது, இதுலேருந்து வெளியே வர்றது சாதுரியமாக அதற்கப்புறம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம நோய் என்று இந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாருன்னா துன்பம். உற்ற நோய்னா ஏற்பட்ட துன்பம். ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி அது மீண்டும் ஏற்படாமல் முற்காக்க, இனிமே இந்த துன்பம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சோம்னா பெற்றியாரை பேணி கொள். இந்த பெற்றியார்னா பெருமை குணம் வாய்ந்த பெரியவர்கள், அவங்களோட நம்ம பேணி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டுட்டு எடுக்கலாம். அப்போ உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியாரை பேணி குழல், பேணி பாதுகாப்பா வச்சுக்கணும், அவங்கள பாதுகாப்பு நட்பாக மாற்றிக் கொள்ள வேண்டும். 3 அரியவற்றுள் எல்லாம் அரிதேங்கிறார். இது கேட்டிருக்காங்க, பழைய டிஎன்பிசி கேள்வி கேட்டிருக்காங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதுன்னு வள்ளுவர் சொல்றார். அரிதுனாலே ரேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அரிதுனாலே ரேர், ரேர்லையும் ரேர்னு சொல்றது. அரியவற்றுள் எல்லாம் அரிது என்னன்னா பெரியாரை பேணி தமரா குழல். தமர்னா என்ன அர்த்தம்னா உறவினராக மாற்றிக்கொள்ளுதல். ஒரு பெரியவர் நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுவார், இந்த பெரியவரை வைத்து நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நம்மளுடைய நன்மை தீமைகளுக்கு இவர் பொறுப்பாக இருப்பார், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பெரியவரை நம்ம பாதுகாப்பாக நமக்கு வைத்துக்கொள்ளணும். தமரா குழல்னா நம்முடைய சொந்தமாக அவரை எண்ணி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் அரியவற்றுள் எல்லாம் அரிதுங்கிறார். சாதாரணமா சொல்லல, இந்த உலகத்துல ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் என்ன அப்படின்னா பெரியவர்களை பேணி தன்னோட உறவினர் மாதிரி, உறவினரை போல பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்த ஒரு அரிய விஷயம் என்று சொல்லியிருக்கார். அப்ப தமர் என்றால் உறவினர். சரி, அடுத்து வருது பாருங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். தம்மிற் பெரியாரை தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. வன்மைனா வலிமை. ஒரு மனுஷனுக்கு பெரிய வலிமை என்னங்க? வலிமையில் தலை சிறந்த வலிமை என்ன? அப்போ வீரமா இருக்கிறது வலிமையா, இல்ல ஒரு 10 கிலோ, ஒரு 50-60 கிலோ தம்பிள்ஸ் தூக்குறது வலிமையா, இல்லை அப்படின்னா புஷ்அப்ஸ் போடுறது வலிமையா, புல்லப்ஸ் எடுக்கிறது வலிமை? இதெல்லாம் உடல் வலிமை. ஒரு மனிதனுடைய வலிமையிலே தலை சிறந்த வலிமை என்னன்னா தம்மை விட பெரியவர்களை தமக்கு உறவினராக மாற்றி ஒழுகுதல்னா அவர்களை நம்ம வழிநடத்துவதற்கு நம்ம அனுமதிக்கிறது. அப்ப தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியார் அந்த இடத்துல தன்னோட வயசுக்கு பெரியவரா இருக்கும்னு சொல்ல வரல. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை, தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தல் வழி, அதாவது ஒழுகுதல் ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்த வலிமை. அதேதான் தமர் என்றால் இந்த இடத்துல தமர் என்றால் உறவினர். வன்மைன்னு என்ன சொன்னோம்? வலிமை. ஒழுகுதல் என்றால் ஏற்று நடத்தல். தலை என்றால் அதான் தலை சிறந்தது, முதன்மையானது என்று அர்த்தம். சரி, அடுத்தது 5வது குறள் பாருங்க. சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். அப்போ சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல், அதாவது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் மன்னர்கள் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடக்கிறதுனால மன்னனும் அத்தகைய ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும். சூழ்வார்னா அறிவுடையவர். எல்லாருமே இந்த உலகத்துல அறிவுடையவருடைய நட்பை தான் விரும்புவாங்க, சிறந்த குணமுடையவருடைய நட்பை தான் விரும்புவாங்க. அப்ப சூழ்வார்கண்ணாக ஒழுகலான்னா அவங்களதான் உலகமே என்ன பண்ணுமா, அவங்களுடைய நட்பு கிடைக்காதான்னு ஏங்குமா. தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை தான் இந்த உலகம் கண்ணாக கொண்டு நடக்குது. சூழ்வார்கண் ஒழுகலான்கிறார். அதனால மன்னவன் அரசனே என்ன செஞ்சுக்கிடணுமா, அப்படிப்பட்ட தக்க வழிகளை ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிஞர்களை தான் நட்பாக்கி பக்கத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்ந்து கொள்ளலாம், நட்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்ந்து கொள்ளல். அப்போ உலகத்துல யார் நல்ல நண்பர்களை விரும்ப மாட்டாங்க? எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களையும், அப்படிப்பட்ட நமக்கு ஆபத்துல இருக்கும்போது நல்ல வழிகளை காமித்து கொடுக்கக்கூடிய அறிஞர்களையும் தான்
இந்த உலகமே கண்ணாக வைத்திருப்பதால் அரசன் கூட அத்தகையவரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை. தக்கார்னா தகுதியுடைய பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் சொல்றதையே கேட்டு ஒழுகுபவன் அப்படின்னா நடப்பவன். பெரியவங்க சொன்னா சொல்றதை கேட்டு நடக்கக்கூடியவன். அதான் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை. செற்றார்னா பகைவர். அப்படிப்பட்டவனை பகைவர் ஒரு தீங்கும் செய்ய முடியாதுங்கிறார். எப்படி செய்ய முடியும்? அவருக்கு பாதுகாப்பு யார் இருக்கா? பெரியவர் இருக்கிறார். அதனால தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். அவனை பகைவன் என்பவன் தீங்கு ஏற்படுத்த வழியே கிடையாது. பகைவனே ஆச்சரியப்படும், என்னடா இவனுக்கு என்ன தீங்கை விளைவிக்கலாம், தீங்கே விளைவிக்க முடியாம இருக்குத என்று என்ன பண்ணுவானா, அதை கண்டு அஞ்சுவானா. பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. அப்ப தக்கார் என்றால் தக்க வழிகள், தகுதியுடைய பெரியோர்னு அர்த்தம். நல்ல தகுதியுடைய பெரியவர்கள். பெரியவர்களை சேர்க்கணும், சும்மா வயசுக்கு பெரியவங்களை மட்டும் சேர்க்க சொல்ல. வயது என்பது ஒரு மனிதனுடைய முதிர்ச்சி தான். உடல் முதிர்ச்சி தான் வயது. அறிவு முதிர்ச்சியும் மன முதிர்ச்சியும் வலிமையும் விவேகமும் வீரமும் இது எல்லாம் வயதுக்கு பொருட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அப்போ தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானேன்னா பெரியவங்க சொல்றது அப்படியே கேட்டு ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம நடந்துட்டு போவான் இல்லையா. அவனை செற்றார்னா பகைவர் அவனை செய்யறதுக்கு ஒரு தீங்கும் கிடையாது, அவன் ஒன்றும் செய்ய முடியாது. 7வது இடிக்கும் துணையாரை யாழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர். இப்படி படிக்கணும். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். கேள்வி கேட்கிறார். அவன் கேட்பான்ல, யார் அவனை கெடுக்க முடியும்? என்ன விஷயத்த சொல்றாரு? இடிக்கும் துணையாரை ஆழ்வரைங்கிறார். இடிக்கும் துணையார்னா நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம செய்யக்கூடிய தீங்குகளை எப்பமாவது சுட்டி காட்டுறாங்களான்னு பார்க்கணும். அவங்க தான் உண்மையான நல்ல நண்பர்கள். நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை எதையுமே அப்படியே சரி சரி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தடவி கொடுத்துட்டே வந்துட்டு நீங்க செய்ய தவறுகளும் இருக்கும். தவறுகள் செய்யும்போது அந்த தவறை சுட்டி காட்டாம அந்த இடத்துல விட்றா ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நீ சரியா தானே செஞ்சிருக்க, அவங்க தானே சரியில்லை அப்படின்னு உங்களை வழி எடுத்துட்டு போகக்கூடாது. தவறுன்னு அந்த இடத்துல உடனே இடிச்சு சொல்லணும். அதான் இடிக்கும் என்றால் தீயவற்றை கண்டால் இடித்து திருத்தக்கூடிய பண்பு ஒரு பெரியவர்களுக்கு தான் இருக்கும். அப்போ சேம் ஏஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி செஞ்சால் உடனே அவங்களுக்கு நமக்கு என்ன ஒரு பகை வந்துடும். அதனால செய்ய மாட்டாங்க. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? இடித்து தீயவை செய்யும் பொழுது அதை இடிச்சு ஒரு கட்டிச்ச மாதிரி திருத்தக்கூடிய பெரியவர்களை துணையாக கொண்டு வாழ்றவருக்கு கெடுக்கக்கூடியவர் யாருமே இருக்க முடியாது. யார் இருப்பாங்கன்னு கேட்கிறார். யாரை கெடுக்கும் தகைமையவர் என்னது? யாருப்பா அவனை கெடுக்கக்கூடிய அளவுக்கு பவர் உள்ள ஆளு, வலிமையுடையவர் யார் இருக்கா? கெடுக்க முடியாத அப்படிங்கிறார். அதனால இடிக்கும் துணையாரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பக்கத்துல இருக்கவங்க எப்பவுமே நமக்கு இனிமையாக பேசணும், நம்மளை புகழ்ந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருந்தா போதும், அவங்க நமக்கு நம்மளை புகழ்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை இடிக்கும்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? கட்டிந்துரைக்கும்னா ஸ்ட்ரிக்டா சொல்றது. நீ பண்றது தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய. தகைமைனா தன்மை. இப்ப வள்ளுவர் 8வது குறள் என்ன சொல்றாரு? இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடுங்கிறார். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன். அப்போ ஒரு மன்னனுக்கே, ஒரு அரசன், பெரிய நாட்டின் அரசன், அவன் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தான் அவனுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. அப்படிப்பட்ட மன்னனுக்கே பக்கத்துல அவன் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி இது தப்புப்பான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அவனை ஏமரா மன்னன் என்று சொல்கிறார். அதனை ஏமரா மன்னன் என்றால் பாதுகாப்பில்லாத மன்னன். பாவம், மன்னன் பாவம். ஒரு 2-3 அட்வைசர்ஸ் பக்கத்துல இருக்காங்க, பாதுகாவலர்கள் இருக்காங்கன்னா அவனுக்கு பரவாயில்ல, ஓகே. முன்னாடி பழைய ஹிஸ்டரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும் உங்களுக்கு, பெரிய பெரிய பேரரசர்கள்லாம் அவங்களுடைய மகன்களை, வாரிசுகளை என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி சில பாதுகாவலர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா பாதுகாவலர்கள் தான் இவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களை நல்லபடியாக பாதுகாத்து வழிநடத்துவாங்க என்று அவங்க நம்பினாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்பர் இருக்கிறாரு, முகமது ஷா இருக்கார், நிறைய அரசர்கள் அந்த மாதிரி நம்ம உதாரணமாக சொல்லிட்டு போகலாம். அப்போ நமக்கு பக்கத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளை இடித்து நீ செய்கிற தவறு என்று கடிந்து உரைக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் இல்லாத மன்னன் ஏமரா மன்னன்கிறார். பாதுகாப்பு இல்லாத மன்னன். அவனுக்கு கெட்டு சீரழிப்பதற்கு வெளியிலிருந்து ஆள் வரணும்னு அவசியம் இல்லையா. கெடுக்கிறவங்க இல்லைனாலும் அவனே கெட்டு போயிடுவானா. நமக்குலாம் எதிரி இருந்தால் தான் நம்ம வீழ்ந்து போவோம், அப்படி தானே.
எதிரியே இல்லாம விழுந்து போற தன் கண்ண தன்னே குத்திக்கிற மாதிரி அவனே இது பண்ணிக்கிடுவான். கெடுப்பார் இல்லானும் கெடும்னு அர்த்தம். அவன கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவால்ல. அவனே கெட்டு போயிருவான்டா. தானே கெட்டழிஞ்சிருவான்டா. அப்படின்னு என்ன பண்றாரு? இந்த மாதிரி உங்களுக்கு இடிந்து இவரும் சொல்லியிருக்கார் வள்ளுவர். 9வது பாருங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. அதாவது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு உவமை அணி. 2 இத கம்பேரிசன் பண்ணி சொல்றது. அதாவது உவமை அணி என்றால் இத மாதிரி. நமக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த இத மாரி, அத மாரி சொன்னா தான் புரியும். டைரக்ட்டா எடுத்த உடனே நமக்கு இலக்கியவாதிகளுக்கு சொல்றத விட, இது மாரிப்பா, அந்த மாதிரி அப்படின்னு எடுத்து சொன்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அப்ப உவமை அணி அப்படின்னா பொதுவாக இதை போல, அதை போல என்று போல, போன்ற என்ற உவம உருவுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அத உவமை அணின்னு சொல்லுவோம் பொதுவா. அந்த உவமை அணியில ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. அதுதான் இந்த எடுத்துக்காட்டு உவமை அணி. அது என்ன எடுத்துக்காட்டு உவமை அணின்னா, அந்த உவம உருப சொல்லாம இங்க ஒரு விஷயத்தையும், இந்த விஷயத்தையும் கம்பேர் பண்றது. அத 2யும் கம்பேர் பண்ணாங்கன்னா, அதுக்கு பேர் என்னது? எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டே சொல்லிட்டாங்க. அத போலன்னு சொல்ல. இத சொல்லி இத சொல்ட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலியாருக்கு ஊதியம் இல்லை. நான் ஒரு வியாபாரம் பண்ண போறேன். அப்ப வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? முதலீடுன்னு ஒண்ணு தேவை. முதலீடு நான் போட விரும்ப மாட்டேன். எனக்கு முதலீடு போடுறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா கல்லாப்பெட்டிய தொறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். லட்சக்கணக்குல பணம் வந்துருமான்னு. ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ரூ. 100 லாபம் கிடைக்கும். ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ரூ. 50,000 லாபம் கிடைக்கும். ஒரு ரூ. 5,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ரூ. 50,00,000 லாபம் கிடைக்கும். அப்போ இன்வெஸ்ட்மென்ட் முதல் என்பதை வைத்து தான் ஊதியம், அதாவது வருமானம் என்று ஒன்று இருக்கு. நான் முதலே போட மாட்டேன்னா ஊதியத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதே போல தான் நம்ம பாதுகாக்கக்கூடிய, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மை என்பது இருக்காது. ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். நிலைச்சு இருக்க முடியாது. வரலாம். அப்படி மேல வந்துட்டு டக்குன்னு கீழ போயிருவாங்க. ஒரு நிலைப்பு தன்மை தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். நிலையாக வாழுவது என்பது அதான் சொல்றேன். சஸ்டெய்னபிள்னு சொல்றோம்ல. நிலையாக வாழ்றது. ஏதோ ஒண்ணு அவசர அவசரமா இது பண்ணோம். டக்குன்னு சம்பாதிச்சோம். பெருசாகணும். டக்குன்னு கீழ விழுந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நிலையா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு ஸ்டெடியான குரோத் இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தேவை? பெரியவர்கள் துணை தேவை. அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. முதல் இருந்தால் தான் ஊதியம் இருக்கும். முதல் இல்லை என்றால் ஊதியம் இல்லை. அதே போல பெரியவர்கள் துணை இல்லை என்றால் நிலையான வாழ்வு என்பது ஒருவனுக்கு இல்லை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதான் எடுத்துக்காட்டு உவமை. இதுல போல என்பதே வரல. வந்துச்சுன்னா வெறும் உவமையணி. இது அதோட சப்கிளாசிபிகேஷன் உள்ள வருது. எடுத்துக்காட்டி உவமை. மதலை என்றால் துணை என்று அர்த்தம். சரி, 10வது குறள் பாருங்க. பல்லார் பகைகொளலின் 10 அடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்ல நட்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், நல்ல நமக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பெரியவர் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் நமக்கு வாழ்க்கையில இருந்து உதவி செய்யும் பொழுது அந்த பெரியவரின் அந்த நட்பை நாம், அவர் நம்மள கடிஞ்சு சொல்றாரு, ஒரு விஷயத்த நம்ம செய்யற தவற சுட்டி காட்டுறாருன்னா உடனே அவர் நட்பை பய நீ அதுவும் ஏதாச்சும் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வரக்கூடாது. ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற மனப்பான்மை வேண்டும். அப்படி இல்லாம அந்த நல்லவர்களுடைய தொடர்பை நீங்க கைவிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு எதிரியை நீங்க சேர்த்தது சமம். அப்போ ஒரு நல்லவர் உங்களை விட்டு நீங்க விலக்கிட்டீங்கன்னா 10 எதிரியை நீங்க சேர்த்ததுக்கு சமம்ங்கிறார். பல்லார் பகை கொளலின் 10 அடுத்த தீமைத்தன 10 மடங்குங்கிறார். பல்லார் பகை கொளலின் பல பேருடைய பகையை நீங்க பெறுவது அதை விட 10 மடங்கு தீமையானது ஒன்று இருப்பதென்றால் நல்லார் தொடர்கையுடன் நல்லாருடைய தொடர்பை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா 10 மடங்கு. 10 அடுத்து என்பது என்ன சொல்றாரு? 10 மடங்கு. தொடர்கை அப்படின்னா உறவை, பல்லார்னா பலர், பலருடைய பகையை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு சமம் என்று வள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்த பாருங்க வினை செயல் வகை. வினை செயல் வகை எப்படி ஒரு செயலை நம்ம செய்யணும். எல்லாமே இந்த உலகத்துல வினை எப்படி செய்யறாங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்துளில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாரும் எந்திரிக்கிறோம். எல்லாருமே காலை எந்திரிச்சு பிரஷ் பண்றோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், வர்றோம், அவங்கவுங்களுக்கு உழைக்கிறோம். நைட்டு முழுவதும் நைட்டு வரைக்கும் மாடா உழைக்கிறோம். உழைச்சி வீட்டுக்கு வந்துட்டு கடைசியில தூங்கி எந்திரிக்கிறோம். இப்படியே ஒரு ரொட்டீன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான செயல்களை செய்வதை போல தோன்றினாலும் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ், நல்ல
புகழடைந்தவர்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்போ ஒரு செயலை எப்படி செய்வது? அப்படிங்கிறத பத்தி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். முதல் குறள் பாருங்க. "சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது" என்று சொல்லியிருக்கார். அதாவது ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியின் முடிவு மனத்தில் துணிவு பெறுவதுதான். அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதை செய்யாமல் காலம் கடத்துவது தீமை. நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு ஒரு படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம் வரும் நமக்கு. இந்த வருஷம் எப்படியாச்சும் டிஎன்பிஎஸ்சில வேலைய வாங்கிரணும். 26 ஜனவரி 1 சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பே கமிஷன ரிவைஸ் பண்றாங்க. மத்திய அரசு சம்பளம் கூட போது. அடுத்த 6 மாசத்துல நமக்கு தமிழ்நாடு அரசு சம்பளத்த உயர்த்த போறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு குரூப் 4 சம்பளமே ரூ. 35,000 இருக்க போகுது, ரூ. 40,000 இருக்க போகுதுன்னுலாம் சொல்றாங்க. உடனடியா நமக்கு அந்த செயலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துரும். அப்ப செயலை செய்வதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூழ்ச்சி. சூழ்ச்சி அப்படின்னா இந்த செயல்ல என்னென்ன அ ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு அத தெரிஞ்சுக்கிறோம். 2வது முடிவு. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து தான் முடிவு எடுத்திருப்போம். சும்மா வந்து உட்கார்ந்திருக்க மாட்டோம். எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்போம். நம்மளால செய்ய முடியுமா? ஓகே, ரைட்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவு எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அதன் மூலமாக துணிவு வந்து பிறந்திருக்கும். சரி இத செஞ்சுருவோம் அப்படின்ட்டு நம்ம அதுக்கு அடுத்தாப்புல ஆக்ஷன் எடுக்கும்போது துணிவு வேணும். வீட்ல போய் காலையில போய் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க. அத பாரப்பா பேசாட்டி 10,000 சம்பளம் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க. ஒழுங்கா அத பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டும் பொழுது நம்ம துணிவு பெற்று இல்ல நான் இதான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு, அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதுங்கிறார். அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, அந்த துணிவு கொண்ட பிறகு எல்லாம் வந்துருச்சு. யோசிச்சாச்சு. சூழ்ச்சின்னா என்னது யோசிச்சாச்சு. முடிவும் எடுத்தாச்சு. ஓகே, கண்டிப்பா படிக்க தான் போறோம். துணிவு எய்தல். இப்ப நமக்கு துணிவும் பிறந்துருச்சு. எல்லார்ட்டயும் சொல்லியாச்சு. என்னவா பண்ற அப்படின்னு, இல்ல வேலைய விட்டுட்டேன். என்ன பண்றேன்? நான் படிக்கிறேன். சரி ரைட் துணிவு வந்துருச்சு. இப்போ அந்த துணிவு வந்ததற்கு பிறகு காலம் தாழ்த்தி என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இல்ல இன்னும் ஒரு 1 மாசம் எக்ஸாம் போட்டதுக்கு அப்புறம் படிக்கலாம்னு இருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அப்புறம் படிக்கலாம்னு இருக்கேன். இதுதான் தீது என்று சொல்கிறார். அப்போ சூழ்ச்சி என்றால் ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சி. யாருமே ஒரு செயல யோசிக்காம செய்ய மாட்டோம். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற கேலண்டர் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி 8 கோடி பேருமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க? இல்ல. ஒரு 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல யாரெல்லாம் படிக்கலாங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க? அதுல ஒரு 10 லட்சம் பேர் படிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. சோ துணிவாக உட்கார்ந்து படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஒரு 5 லட்சம் பேர் இருக்கும். அதுலயுமே காலம் தாழ்த்துபவர்கள் தான் அந்த ஒரு 4,5 லட்சம் பேர் இருப்பான். மீதி 50,000 பேர் சூட்டோட சூடா படிக்க ஆரம்பிச்சுருவான். 7வது மாசம் எக்ஸாமா இருந்தானே, 8வது மாசம் எக்ஸாமா இருந்தானே, நான் சிலபஸ கம்ப்ளீட் பண்ண போறேன். நான் முடிக்க போறேன். அதுதான் வினை செயல் வகை. த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லக்கூடியது தான். சரி 2வது சூழ்ச்சி என்றால் செயலை பற்றிய ஆராய்ச்சி. துணிவெய்தல் என்றால் துணிவு கொள்ளுதல். சோ வினை செயல் வகை பாருங்க. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. சில விஷயத்த காலம் தாழ்த்தி தான் செய்யணும். சில விஷயத்த காலம் தாழ்த்தாம தான் செய்யணும். உதாரணத்துக்கு பால் இருக்கு. என்ட்ட தயிர் ஒரு ஃபியூ டிராப்ஸ் இருக்கு. கொஞ்சம் தயிர் இருக்கு. உர ஊத்துறதுக்கு தயிர். இப்போ இந்த தயிர வந்து நான் மீதி இருக்கக்கூடிய பால்ல ஊத்தி தயிரா மாத்தணும்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த செயல் கொஞ்சம் காலம் தாழ்த்து தான் நடக்கும். அந்த செயல நம்ம ஒண்ணும் குயிக் பண்ண முடியாது. உடனே வேகமா நடத்தணும்னு சொல்ல முடியாது. சில விஷயத்த உடனடியா நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இப்போ இது 2ல டிஃபரன்ஷியேஷன் தெரியணும். காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயத்த காலம் தாழ்த்தி தான் செய்யணும். காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்ய வேண்டிய செயலை உடனடியாக செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை. காலம் தாழ்த்துறது காலம் தாழ்த்தி செய்யணும். காலம் தாழ்த்தாத காலம் தாழ்த்தாம செய்யணுங்கிற. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்காது செய்யும் வினையை தூங்காமல் செய்து முடிக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ. இப்ப என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம? தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். என்ன செஞ்சா நீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணா பாஸ் பண்ண மாட்டோம்னு நமக்கு தெரியும். அப்ப செய்ய வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. தெரியாத ஒருத்தருமே கிடையாது. இன்னும் அந்த குடுத்திருக்கோம் அந்த 154 நாள் இவ்வளவுதான். சட்டன்னு போயிரும். நினைச்சுட்டே இருப்போம் நமக்கு. ஏப்ரல் மாசம் தானே. இந்த வருஷம் ஜனவரி பொறந்த மாரி இருக்கு. அடுத்து பிப்ரவரி மாசம் வந்துருச்சு. 28 நாள் தான். குயிக்கா பாஸ் ஆயிரும். பாஸ் ஆயிட்டுனா மார்ச் மாசம் வந்துருச்சுன்னா, அப்படியே டக்குனு ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஏப்ரல் மாசம் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுரும். என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே போன வருஷம் வாய்ப்புகள 1 மார்க் 2 மார்க்ல விட்டவன் உட்கார்ந்திருப்பான். இந்த வருஷம் வெறிகுண்டு படிக்கிறவன் இருப்பான். அப்போ உங்களுடைய செயல் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கோ, அத வச்சு தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல தூங்கிச் செய்ய வேண்டிய செயல்களை தூங்குதல் என்றால் இந்த இடத்துல காலம் தாழ்த்தி. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்யணும். காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய விஷயத்தை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். சரி அடுத்தது 3வது குறள் பாருங்க. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல்.
அதாவது ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இப்போ ஒரு செயலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையேங்க. உங்களால இயன்ற இடங்கள்லாம் செய்யலாம். சார் நான் படிக்கிறேன். பட் நான் வேலை பார்த்துட்டே படிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் வேலை பார்த்துட்டே படிக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு படிக்கிறேன். அதாவது எனக்கு முழு நேரம் நான் 24/7 ஃப்ரீயா இருந்துட்டு படிக்கிறேன் அப்படிங்கிறவங்கள விட, ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு அதில கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி படிக்கிறோம்ல. அதில கிடைக்கிற ஒரு 1 ஹவர் பிரேக்ல லஞ்ச் டைம்ல உட்காந்துட்டு 1 ஹவர் பிரேக் குடுத்துருக்காங்களா, 10 நிமிஷம் கட கட கடன்னு சாப்பிட்டு ஒரு 50 நிமிஷம் உட்காந்து ஒரு YouTubeல 2 வீடியோ பார்ப்போம். இல்ல ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு மேட்டர படிக்கிறோம். அப்படி ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றேங்கிறார். ஒரு செயலை செய்யும்போது கிடைக்கிற நேரமெல்லாம், கிடைக்கிற வாய்ப்புகள்ல எல்லாம் அந்த செயலை செய்வது நன்மை. ஒல்லாக்கால் அப்படி செய்யவே முடியல, அப்படி எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா, செல்லும் வாய் நோக்கி செயல்னா, அத முடிக்கிறதுக்குள்ள வழிகளை நம்ம ஆராய்ந்து பின்னர் தான் என்ன பண்ணணும்? அதை செய்தல் வேண்டும். ஒல்லும் வா என்றால் செய்யக்கூடிய, வினை என்றால் செயல், நோக்கி என்றால் இந்த இடத்துல ஆராய்ந்து என்று பொருள். 4வது வினைப்பகை. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெறும். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெறும். ஒரு செயலை செய்யும் பொழுது செய்யும் செயலையும் அதை நமக்கு தடுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் நிற்கும்ல, பகை. அந்த ஒலிக்கும் பகையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும். அவற்றின் மிச்சம் தீயின் ஒளிவை போல் பெருகி பெரும் கேடு உண்டாக்கிவிடும். இப்போ ஒரு செயல் செய்யறோம், படிக்கிறோம். இதே போன்ல தான் படிக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம, இதே போன் தான் நமக்கு ஒரு பகையாகவும் இருக்கு. அப்போ ஒரு செயல்ல ஒரு வினையும் இருக்கும், ஒரு பகையும் இருக்கும். எந்த செயல்னா நீங்க எடுத்துக்கங்க. ஒரு காய்கறி கடை போடுறீங்களா, அதுலயும் ஒரு வினை இருக்கும், அதுல ஒரு பகை இருக்கும். ஐஏஎஸ் படிக்க போறீங்களா, அதுலயும் ஒரு வினை இருக்கும், ஒரு பகை இருக்கும். நீங்க விவசாயம் பண்ண போறீங்களா, அதுலயும் ஒரு வினை இருக்கும், அதுலயும் ஒரு பகை இருக்கும். அப்போ வினை பகை என்றிரண்டின், இது ரெண்டையுடைய எச்சம். எச்சம்னா என்னது? அதோட விளைவு. அதோட விளைவை நீங்க நினைச்சு பார்க்கணுமா? நினையுங்கால் நினைச்சீங்கன்னா தீயச்சம் போல தெறும் என்றால், அது தீயின் ஒளிவை போல பெருகி பெரும் கேடு உண்டாக்கிவிடும். பெரும் கேடு, தீயச்சம்னா பெரும் கேடு உருவாக்கிவிடும். அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த செயலை செய்யறதோட விளைவு என்னது? இப்ப நான் உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த பகையை ஏற்படுத்துறதுனால விளையக்கூடியது என்ன? இத ரெண்டையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இதுல எது பெஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த வினை எவ்வாறு செய்யப்படுகிறது? இத நான் செய்யறதுனால என்ன விளைவு? அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு செய்ய வேண்டும். அப்போ நம்ம காலத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்வதற்கு தயாராக இருப்போம். அதான் வினை செயல் வகை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே விரும்புவோம். எல்லாருக்கும் அரசு பணினா வேணும். எல்லாருமே அரசு பணியை விரும்ப தான் செய்வாங்க. யாராவது விரும்ப மாட்டாங்க அப்படின்னு இருக்கா? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். அப்ப எல்லாருமே அதை செஞ்சு முடிச்சு எல்லாருமே சக்சஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் இந்த எபிலிட்டி இருக்கு. ஆனா இருக்கு. ஆனா அதை யாரு செய்து முடிக்கிறாங்க? யார் தன்னை வருத்துறாங்க? அப்படிங்கிறது தானே இங்க முக்கியம். அப்போ செய்யத் தொடங்கிய செயல், அதை அழிக்கத் தொடங்கிய பகை, இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் என்று சொல்லிட்டார். அப்போ அது ரெண்டுலயுமே எதையும் என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் வைக்கக்கூடாது. சரிங்களா? அரைகுறையா ஒரு நெருப்பை அணைச்சது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். தீயச்சம் போல தெறுனா நெருப்பு அணைச்சா முழுசா அணைச்சிடும். நெருப்பை அணைத்தால் முழுதாக அணைச்சு விட வேண்டும். அப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு எதிரி இருந்தா எதிரியை விட்டு வைக்க கூடாது, அழிச்சிடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் இருந்தா செயலை முழுசா செஞ்சு முடிச்சிடும். ஒரு பகை இருந்தா அந்த பகையை என்ன பண்ணணும்? முழுசா அழிச்சிடணும். அது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா, அது எப்படி வளர்ந்து நிற்கும் அப்படின்னா, தீ எச்சம் போல. தீ எப்படி நமக்கு முழுசா அணைக்காத தீய பாதியில அணைச்சிட்டு ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டோம்னா, அது எப்படி நம்மள ராத்திரி தூங்கிடுமா, திடீர்னு என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு பார்க்கும்போது திடீர்னு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பெரும் கேடு ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கம்ப்ளீட்டா ஒரு செயலை செஞ்சு முடிச்சிடும். இன்னைக்கு கூட ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டது. அந்த கதையில ஒரு அரசன் ராஜாவுடைய நகையை திருடிடுறான். திருடிட்ட உடனே ராஜா அவனை பிடிச்சி அடிச்சு கொண்டு டேய், உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்டா. உனக்கு 100 சவுக்கடி அல்லது 100 பச்சை மிளகா சாப்பிடணும். இது ரெண்டு எதனை எடுத்துக்க போறேன்னு கேட்கிறார். உடனடியாக அவனும்
சரிங்க அரசரே, நான் வந்து 100 சவுக்கடி மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனடியா சரி 100 சவுக்கடி குடுங்கன்னு சொல்லிட்டு அரசர் சவுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அடிக்கும்போது சவுக்கு எடுத்து முதுகு செவுலாம் பிய்ய ஆரம்பிக்குது. உடனே ஒரு 15, 20 சவுக்கடியில சுருண்டு விழுந்துட்டு, அரசரே வேண்டாம் எனக்கு வேண்டாம். நான் வந்து சரி பச்சை மிளகாவே சாப்பிடுறேங்க. உடனடியாக சரி, அப்ப பச்சை மிளகாவ குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, பச்சை மிளகாவ சாப்பிட ஆரம்பிக்கான். 20, 30 மிளகா சாப்பிட்டோம். காரம் தாங்க முடியல. கண்ல இருந்துலாம் கண்ணீர் வந்து அந்த பச்சை மிளகாவ தூக்கி தூர வச்சுட்டு, "ஐயா என்னால முடியல ஐயா. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் எதுக்கு" அப்படின்னா. மறுபடியும் சவுக்கடி குடுக்க ஆரம்பிக்கிறாரு முதல்ல இருந்து. 1, 2, 3 20 அடியில கீழ விழுந்துர்றான். மறுபடியும் நான் பச்சை மிளகாவே சாப்பிட்டுக்கிறேன்யா. அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு செயலையுமே செய்யாம பாதியில விட்டுட்டு வர்றது ஒரு நல்ல குணமாகாது என்பதுதான் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போலத் தெறும் என்று சொல்லியிருக்கிறார். சரி 5வது குறள் பாருங்க. பொருள் கருவி காலம் வினை இட நொடு ஐந்தும். பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். என்ன சொல்லியிருக்காரு? இருள் தீர எண்ணிச் செயல் அப்படிங்கிறார். இருள் தீரன்னா அதுல மயக்கம் இல்லாமல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும். அப்ப எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முதல்ல தேவை என்னது? பொருள். பொருள்னா இந்த இடத்துல அந்த செயலை செய்வதற்கான ஒரு பொருள். 2வது கருவி, செய்வதற்கான கருவிகள்னு ஒண்ணு இருக்கும். காலம், சரியான காலம். வினை, எந்த மாதிரி செயல் செய்யப்பட வேண்டும். இடம், இந்த வினை பிரிச்ச வினை இடமொடு ஐந்தும். 5 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு செயலை செய்வதற்கு பொருள் தேவை, அடுத்தது கருவி தேவை, காலம் தேவை, வினை தேவை, இடம் தேவை. இந்த 5ஐயும் நாம் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதுல எந்த அச்சமும் இருக்கக்கூடாது. ஒரு போர்க்களத்துல நம்ம வாள் எடுத்துட்டு போறோம். சண்டைக்கு போகும்போது இந்த கருவி இருக்கு பாத்தீங்களா? இந்த கருவியை தான் எடுத்துட்டு சண்டை போட போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. போர்க்களத்துல நின்னுட்டு யோசிச்சுட்டு ஐயோ கத்தி நம்ம சரியான கத்தி எடுத்துட்டு வரலையோ, தவறான கத்தி எடுத்துட்டு வந்திருக்கோமோ, இந்த கத்தி வலிமை இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு அங்க நினைக்கக்கூடாது. அப்போ ஆராய்ந்து, அதான் இருள் தீரங்கிறாரு. சந்தேகமே இருக்கக்கூடாது. இதுதான், இந்த பொருள் தான் நான் எடுக்க போறேன், இந்த கருவி வைத்து தான் நான் அட்டாக் பண்ண போறேன், இந்த காலத்தில் இந்த செயலை இந்த இடத்தில் செஞ்சு நான் வெற்றி பெற போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லாமல் உள்ள ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். பொருள் கருவி காலம் வினையொடு வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல்ங்கிறார். அதுல சந்தேகம் இல்லாம அடிச்சு முன்னாடி போடா அப்படிங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பொருந்தும். திருக்குறள் வந்து ஒரு அரசனுக்கு மட்டும் எழுதப்பட்டது கிடையாது. நமக்கும் அதுல பொருந்தும். இது குறள் வந்து 675 பொருள்பால்ல சொல்லியிருக்காரு. அவரும் அதான் சொல்லியிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த செயலுக்குமே தான். நீங்க படிக்கிறீங்களா? உங்களுக்கு பொருள், கருவி, கருவிங்கிறது இந்த இடத்துல நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள், காலம், எந்த காலம், இந்த காலத்துல தான் நீங்க படிக்க முடியும். ஏப்ரல் மாசம் கால்ஃபார் பண்றாங்கன்னா இப்பதான் நீங்க படிக்க முடியும். அப்ப இப்பதான் நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க 7வது மாசம் எக்ஸாம்னா நீங்க 6வது மாசம் உட்கார்ந்து படிக்க முடியாது. அப்ப வினை எப்படி படிக்க போறோம்? கண் துஞ்சாமல் படிக்க போறோம். ராத்திரி பகல் உட்கார்ந்து படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். இடம், எங்க வச்சு நான் படிக்க போறேன். இந்த 5ஐயும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது தான்டா, அவ்வளவுதான்டா, முடிஞ்சு போ. அத தீர்க்கமாக செயல்பட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மயக்கம், அதாவது உங்களுக்கு மயக்கமின்றி அப்படின்னா இந்த இடத்துல இருள் தீரன்னா அதுல எந்த விதமான மயக்கம்னா யோசிக்கிறதுக்கே இடம் இருக்கக்கூடாது. யோசிச்சே பார்க்கக்கூடாது. போர்க்களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கேன், உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பானா, ஐயையோ நம்ம வாள் சரியான வாள் எடுத்துட்டு வந்திருக்கோமா, ஐயையோ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது சரிதானா, ஐயோ இந்த நேரத்துல சண்டை போட வந்திருக்க கூடாதோ, அப்படி எதையுமே யோசிக்க கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. 6வது பாருங்க, முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். எதெல்லாம் செய்யணும்? ஒரு செயலை செய்யும் போது அது செய்வதற்கானது, முடிவதற்கான முயற்சி நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 2வது இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, இடையில் வரும் தடை. என்ன தடை உள்ள வரும்? நமக்கு ஃபெயிலியர்ஸ் வரும். 3வது சொல்றாரு, முடியும் போது அடையும் பெருபயன். தடை வந்தோன்னா அப்படின்னு நம்ம நின்றக்கூடாது, சரி போடா அப்படிங்க கூடாது. இதை நம்ம முடிச்சுட்டோம்னா அங்க என்ன நமக்கு பயன் இருக்கும். இதை 3ஐயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த 3ஐயும் யோசித்துக் கொண்டே ஒரு விஷயத்தை செய்யணும். நீங்க உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம், முதல் எக்ஸாம் எழுதும் டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகும். உடனடியா சரி இந்த எக்ஸாம் நமக்கு அவ்வளவுதான் போல, நமக்கு அரசு வேலை தான் கிடைக்கும், அதெல்லாம் சும்மா அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும், விடக்கூடாது. இந்த விஷயத்தை எண்ணி பார்க்கணும். முடிவு, இந்த செயலுடைய முயற்சி என்ன, இடையூறு, வந்த தடைகள் என்ன, இதை நான் முடிக்கும் பொழுது முற்றியாங்கு எய்தும், இதை நான் செஞ்சு முடிச்சா எனக்கு என்ன பயன் கிடைக்கும். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பம் எப்படி மாறும், நம்மளுடைய நிலை எப்படி மாறும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ப்ரொமோட் ஆயிரும்,
இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வந்த ஃபெயிலியர் கூட சக்சஸா மாற்றிடுவீங்க நீங்க. ஸோ இடையூறு என்பது துன்பம், நயன் என்பது நன்மை. 7வது குறள் பாருங்க. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலை செய்ய தொடங்குறவன் அதை செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதில் தான் இருக்கு. வழிகாட்டுதல் என்பது ரொம்ப முக்கியம். நீங்களே ஒரு செயலை செய்யலாம், நேரம் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஏற்கனவே இந்த வழியில போறவங்க, இந்த வழியா பாஸ் பண்ணி போறவங்க, இந்த வழியா செஞ்சவங்க, எந்த ஒரு செயலையும் அவங்கள்ட்ட ஒரு ஐடியா நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அவங்க சொல்ற வழி இன்னும் கொஞ்சம் குயிக்கா போற மாதிரி இருக்கதான். செய்வினை செய்வான். ஒரு அரிய செயலை செய்யறதுக்குள்ள முறை என்னன்னா, செயன்முறை என்னன்னா, அந்த வினை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல்னா அந்த செயல்களை செஞ்சு முடிச்சிருப்பான் இல்லையா, அவன்கிட்ட நீங்க கேட்கணும். அவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் வேலிடான பாயிண்டர். ஏன்னா அவன் தான் அந்த பாதையில போயிருப்பான். ஒரு மன்னனை ஒருத்தன் தோற்கடிச்சிருக்கிறான் அப்படின்னா, நம்ம அவனை தோற்கடிக்க போறோம்னா நம்மளே அவனை எதிர்த்து தோற்கடிக்கிறதுக்கு நாளாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரணும். நம்மளா படையெடுத்து சண்டை போட்டு வரலாமா? பல அட்டம்ப்ட் ஆகும். அடிச்சு கிட்டிச்சு உள்ள வரணும். அப்போ கஜினி முகமது 17 முறை படையெடுத்து வந்தார் அப்படிங்கிற. நீங்க கஜினி முகமது டேப்பே இந்தியாவை எப்படி படையெடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே அட்டம்ப்ட்ல நீங்க உள்ள வந்துடலாம். ஏன்னா அவரே உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவார். கஜினி முகமதுக்கு 17 முறை ஆயிருக்கலாம், உங்களுக்கு ஒரே முறையில உள்ள வந்துடலாம். பின்னாடி இருந்த முகமது கோரி பாருங்க, ஒரு முறை தான் அவர் லேக் ஆயிருப்பார், 2வது முறை உள்ள வந்திருப்பார். ஸோ செய்வினை செய்வான் செயன்முறை. செய்யறவன் ஒரு செயலை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அந்த செயலை செஞ்சு முடிச்சவர்கிட்ட போய் கேட்டு அந்த செயலுடைய தெளிவு பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு மேற்கொள்ளுதல். அப்படி செய்யறவன் ரொம்ப திறமையானவனா மாறிடுவான். நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சூழலா கூட இருக்கலாம். யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது உலகத்துல. அப்ப ஏதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு அடிச்சு முடிச்சு கரடு முரடான பாதையில போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க வழிகளை கேட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இனிமையான பாதையில் நீங்க போயிடலாம், குயிக்கா போகலாம். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பட் குயிக்கா பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ஒரு செயலை செய்வதற்கு செயல்முறை ஆவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும். கொள்ளல்னா ஏற்றல். அதை ஏத்துக்கிடணும் முதல்ல. சக்சஸ் உடைய ஃபார்முலா அதுதான். நம்மளுடைய யூடியூப்ல பாருங்க, டெய்லி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல கொடுத்துருப்பாங்க 2 பேரும் சக்சஸ். நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், இப்படி வந்தேன், பாஸ் ஆன வச்சேன். ஏன் அதை போடுறாங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலா போகும். 1000 ஃபார்முலா இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்முலா சூட் ஆகுது அந்த ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஒரு ஷூ கடைக்கு போறோம், 100 ஷூ இருக்கு, எல்லா ஷூவுமே நம்ம எடுத்துக்கிடுவோமா? அது ஷூ எல்லாமே ஷோ கேஸா இருக்கும். உங்களுக்கு என்ன ஷூ பொருந்தோ நீங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி எல்லா ஷூவையும் பார்க்கலாம், அதே மாதிரி எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். உங்களுக்கு பொருந்தக்கூடிய கருத்துக்களை இதை செஞ்சு நீங்க சக்சஸ் அடைஞ்சு ஈஸியா போகிறதுக்கு வழி இருக்கு. அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இது கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி கேள்வியில. யானையா தற்று இது ஒரு உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, மதநீர் வழியும் யானையால் இன்னொரு யானையை பிடிப்பது போலாகும். வினையால் வினையாக்கி கோடல், ஒரு செயலை செய்யும் பொழுதே இன்னொரு செயலையும் செய்து கொள்வது. சரிங்களா? ஒரு செயல் செய்யும்போது அதோட தொடர்புடைய எல்லா செயலையும் செய்யணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு சினிமா படத்துல உள்ள ஒரு இதே பார்க்கலாம். ஒரு சிங்கம் 1 அப்படிங்கிற படத்துல விவேக் இருப்பார், நடிகர் விவேக் இருக்கிறாரு. அவர்கிட்ட மளிகை கடையில ஜாமான் எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேட்பாங்க. உடனே ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாரு. அடுத்து 2வது ஒரு கேள்வி கேட்பாங்க, லோடு எப்போ வந்துச்சு, யார் இறக்குனாங்க, ஒவ்வொரு கேள்வி எப்போ ஒவ்வொருத்தரையும் ஃபோன் அடிச்சு பேசிட்டே இருப்பார். பேசி முடிச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னாச்சு ஒரே கேள்வியாக கேட்டுருக்க கூடாதா நீங்க அப்படின்னு கேட்டுருப்பாரு. உடனே இன்னொருத்தரை கூப்பிட்டு ஹீரோவை கூப்பிட்டு கேட்பாரு. கேட்டு இந்த மாதிரி லோடு வந்துருச்சாங்க கேட்பானா, அவர் எல்லா கேள்விக்கும் பதில கொண்டு சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். வினையால் வினையாக்கி கோடல். ஒரு செயலை செய்யும் பொழுது அதோட தொடர்புடைய எல்லா செயல்களையும் செஞ்சு முடிச்சிடணும். அதுதான். இப்போ நீங்க நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ குரூப் 4 எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்கன்னா குரூப் 4 தான் உங்களுடைய எய்மா இருக்கக்கூடாது. அதை வச்சு தானே குரூப் 1 எக்ஸாம் எடுத்தது கால் ஃபார் பண்றாங்க, குரூப் 2 எக்ஸாம் கால் ஃபார் பண்றாங்க. அதுதான் வினையால் வினையாக்கி கோடல். ஒரு வினையை செய்தே அதோடு தொடர்புடைய வினையும் செய்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்டதுன்னா, இப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியும். நனைகவுள் யானை. நனைகவுள்னா காதுல மதநீர் ஒழுகக்கூடிய யானையை பிடிக்கிறதுக்கு இன்னொரு யானையை தான் நம்ம கூட்டு போறோம். அதை போன்றது என்று சொல்லி இருக்கிறாரு. அதனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி கிடையாது, உவமை அணி. ஏன்னா அற்று என்பது வந்துருச்சு, அதை போலன்னு சொல்லிட்டாங்களா, அதனால இது உவமை அணி. இந்த கொடுத்திருக்காங்களா. கவுள் அப்படின்னா கன்னம். மதநீர் கன்னத்துல அப்படி வழிஞ்சு ஓடக்கூடிய அந்த யானையை, யாத்து என்றால் கட்டுதல் என்று பொருள்.
சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 9வது குறள். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது. அதாவது என்ன சொல்றாருன்னா, பகைவர்களாக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பருக்கு தேவையான செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். பகைவரை தன்னோடு சேர்த்து செயல்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும் அப்படிங்கிறார். பகைவரை நம்மோடு சேர்த்து வைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நட்டாருக்கு நல்ல செய்தல். நட்டார்னா நண்பர்கள். நண்பர்களுக்கு நீங்க நல்லது எப்பனாலும் செய்யலாம். அதை விட விரைந்து செய்ய வேண்டியது என்னன்னா, ஒட்டாரை ஒட்டி கொளல். அதை விட நண்பர் அல்லாமல் இருக்கக்கூடிய தீயவர்கள் நமக்கு தீயவராகவே வச்சிருக்காம அவங்களை நண்பரா உடனே மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? அதை செய்யணும். ஒரு எதிரி இருக்கிறான், ஒரு எதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கான். அந்த எதிரி இன்னொரு பக்கத்துல ஒரு எதிரி வளர்ந்துட்டு இருக்கான். இப்ப நீ நண்பருக்கு நல்லது செய்யறதை விட அந்த பகைவனை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நமக்கு நண்பராக மாத்துறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். பணிஞ்சு போக சொல்லல, பணிந்து போகக்கூடாது. பணிந்து போகாமல் அவனை என்ன பண்ணணும்? நண்பர்களை எதிரிகளை எப்பவுமே அழிக்க கூடாது. எதிரிகளை எப்பொழுதும் ஜெயிக்கணும். அப்போ நட்டாருக்கு நல்லது செய்தல், நல்லது செய்தலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளலாம். ஒட்டார்னா பகைவர். பகைவர்களை நாம் வந்து மிக விரைவில் பகைவரோடு நம்மோடு சேர்ந்து பொருந்துமாறு சேர்த்து கொள்றதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல்ல தான் சிந்தனை இருக்கணுமே தவிர இடையூறா வர்றவன விலைக்கு நமக்கு நண்பனா தான் மாத்திக்கிடணும்னு வள்ளுவர் சொல்றாரு. கடைசி பாருங்க 10வது. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெணியார் பரிந்து பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சிறிய இடத்தில் வாழக்கூடியவங்க தம்மில் பெரியவர் எதிர்த்து வரக்கூடிய போது அவரை கண்டு தம்மவர் நடுங்குவதற்கு அஞ்சி அப்பெரியாரை பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உரை சிறியார் என்றால் வலிமை குறைந்தவர்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வலிமை இல்லாதவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் கிட்ட நிறைய பேரை சேர்த்து வச்சிருப்பான். அப்போ அவனை விட வலிமையான ஒருவன் அந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது உடனடியாக இவன் என்ன பண்ணணும்? தான் தான் பெரியவன், இங்க நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம தன்னை விட திறமசாலி ஒருத்தனை பார்க்கும் பொழுது அவனை பணிந்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அதான் சிறந்த வினை. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா அதுதான். இப்போ நீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க தான் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதை படிக்கணும், அதை படிக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுடைய டீமுக்கு ஒருத்தர் வர்றாரு, நல்ல வலிமையான ஒருத்தர் வர்றாரு, நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன் வர்றாரு உள்ள. டப்புன்னு பார்த்தோன்னா அவங்க கூட உள்ளவங்க அவர் நல்ல திறமையானவராக இருக்காரு, நல்ல திறமைசாலியா இருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க உடனே பொறாமப்பட்டு அவனும் திறமைசாலி கிடையாது, நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றது நல்ல வினை கிடையாது. நீங்களும் அவனோட திறமையை உணர்ந்து ஆஹா பரவாயில்லையே, அப்ப நம்ம இனிமே அவர் சொல்றதையே கேட்போம்னு இந்த இடத்துல நானும் அவர் சொல்றதை கேட்க தயாருன்னு நீங்க பணிஞ்சு உள்ள வந்துட்டீங்கன்னா அதுதான் ஒரு சிறந்த செயலை செய்வதற்கான ஒரு வினை. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. பெரியாரை பணிந்து கேட்டு அவர் கூறியபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்பதான் தான் வளர முடியும். நான் எனக்கு வளர்ந்துருக்கிறதே போதும்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள நான் சொல்றதை ஏத்துக்கிறேன், அவங்க சொல்றதான் கேட்க கூட, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு அரோகண்டா இல்லாம அந்த நேரத்தில் உடனடியாக பெரியாரை பணிந்து ஏற்றுக்கொள்கிறான்ல. உரை சிறியார் என்று தெரிந்தும் சிறிய இடத்தில் தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கும் என்றால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். ஐயா நீங்க சொல்றது சரிதான், நானும் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருந்தா வளர்ந்துடலாம். ஸோ இந்த வினை என்பது வினை செயல் வகை என்பது இந்த இடத்துல அவர் தான் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம அந்த செயலில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பதற்றத்தோடு இருக்கணும். நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் காலையில் நீங்கள் 10 மணிக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பதற்றம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த உண்மைக்குமே அந்த வினையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்கன்ற அர்த்தம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கவனமாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்காது, போட்டி போட்டு முன்னேறி போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. ஸோ வினையை செய்யும்போது எந்த ஒரு செயலும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவன் தான் சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். ஸோ அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.